செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்களை தாக்குதல் நடத்த வச்சதே அமெரிக்கா தான் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதை பற்றியும் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்கா தங்களுடைய நட்பு நாடுகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். அந்த அமைப்பில் இருந்த ஒரு நாடு வெளியேறி இருக்கு. அதை பற்றியும் செங்கடல்ல கவுதி கிளர்ச்சியாளர்களோட பிரச்சனை எங்க ஆரம்பமானது, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கு, இனி என்ன நடக்கும் என்பதை பற்றி ஒரு முழுமையான தொகுப்பாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கவுதி கிளர்ச்சியாளர்களை செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்த வச்சதே அமெரிக்கா தான். இதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளணும் என்றால் இது எங்கு ஆரம்பித்தது என்பதை பார்க்கணும். அக்டோபர் 7 கமாசன போராளிகள் இஸ்ரேலுக்கு நுழைந்து சர்ப்ரைஸ் அட்டாக்கை மேற்கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள், அதாவது அக்டோபர் 8 இஸ்ரேலானது காசா பகுதி மீது போரை அனௌன்ஸ் பண்ணி காசா பகுதி மீது கொடூரமான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ண ஆரம்பித்திருந்தார்கள். இப்படி இஸ்ரேலானது காசா பகுதிக்கு செய்கின்ற தாக்குதலானது காசா பகுதியையும் காசா பகுதியில் இருக்கின்ற பாலஸ்தீன மக்களையும் முழுமையாக அழிப்பதற்காண்டு தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்பதை உலகமானது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரேலை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியல. உலக நாடுகள் இஸ்ரேலை தடுத்து நிறுத்தின நடவடிக்கையிலையும் ஈடுபடையல. இப்படி இருக்கையில தான் ஹிஸ்புல்லா அமைப்பானது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர்டர் பகுதியில் கடுமையான தாக்குதலை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நாங்கள் களமிறங்குகிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான போரை அனௌன்ஸ் பண்ணி இருந்தார்கள். இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்யணும் என்றதுக்காண்டி தங்களுடைய வீரர்களை, அதாவது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்களுடைய வீரர்களை இஸ்ரேலை நோக்கி அனுப்ப வேண்டி இருந்தது. ஆகவே இதற்காண்டி சவுதி அரேபியாட்ட அனுமதியை கேட்டிருந்தார்கள். ஏனென்றால் சவுதி அரேபியாவை தாண்டித்தான் இஸ்ரேலுக்கு போக முடியும். ஆகவே இப்படி கவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாட்ட அனுமதியை கேட்கும்போது சவுதி அரேபியா கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு அனுமதியை கொடுக்கல. இதனால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிச்சு கொண்டு இருந்த நேரத்தில் தான் அமெரிக்கா கவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்துவிடக்கூடாது, இஸ்ரேலை நாங்கள் பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி அமெரிக்கா தங்களுடைய போர்க்கப்பலை செங்கடலுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். இதனால் கவுதி கிளர்ச்சியாளர்களும் என்னதான் இஸ்ரேலுக்கு போய் எங்களால் தாக்குதலை மேற்கொள்ள முடியாட்டியும் நாங்கள் ஏமனில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய மிசைல்கள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். இதனை நடுவில் இருந்த, அதாவது செங்கடலில் இருந்த அமெரிக்காவோட போர்க்கப்பலானது இப்படி கவுதி கிளர்ச்சியாளர்கள் லான்ச் பண்ணிய மிசைலாக இருக்கட்டும் ட்ரோன்களாக இருக்கட்டும் அதனை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். அமெரிக்காவோட இந்த செயற்பாடு தான், அதாவது அமெரிக்காவோட இந்த நடவடிக்கை தான் அனைத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தது என்றே சொல்ல முடியும். இஸ்ரேல் காசா பகுதிக்கு கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டு அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்துக் கொண்டு இருந்தார்கள். ஆகவே இஸ்ரேலை தடுத்து நிறுத்தணும். ஆனால் எந்த நாடுகளுமே இஸ்ரேலை தடுத்து நிறுத்துற மாதிரி தெரியல. ஐநா சபையும் இஸ்ரேலை தடுத்து நிறுத்துற மாதிரி தெரியல. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதனால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தரைவழியாக போய் இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்றால் சவுதி அரேபியா அதற்கு அனுமதியை கொடுக்கல. சரி, வான்வழியான தாக்குதலை செய்யலாம் என்று பார்த்தால் இடையில இருக்கிற அமெரிக்காவோட கப்பலானது அதனைத்தையுமே தடுத்து நிறுத்தி கொண்டு இருந்தார்கள். இதனால் கவுதி கிளர்ச்சியாளர்கள் அடுத்த கட்டமாக இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுத்து இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற தாக்குதலை நிறுத்த வைக்கணும் என்றதுக்காண்டி இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பல்களை, அதாவது செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பல்களை கைப்பற்ற ஆரம்பித்திருந்தார்கள். இப்படி 3 கப்பல்களை கவுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றின பிறகு 4வது கப்பலை கவுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்ற ட்ரை பண்ணும்போது அமெரிக்காவோட கப்பல் படியானது அதனை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். இதற்கு பிறகுதான் கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதல் செய்ய ஆரம்பித்திருந்தாங்க. இஸ்ரேல் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் வான்வழியான தாக்குதலை செய்யும் போது அதனை இடையில அமெரிக்கா தடுத்து நிறுத்தி இருக்காட்டி கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்களை கைப்பற்றி இருக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்களை கவுதி கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றும் போது அதனை அமெரிக்காவோட கப்பல் படையானது தடுத்து நிறுத்தி இருக்காட்டி செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தி இருக்க மாட்டார்கள். ஆகவே கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகிற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்த வச்சதே இந்த அமெரிக்கா தான். அமெரிக்கா சும்மா இருந்திருந்தாலே கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்க மாட்டார்கள். அமெரிக்கா தேவையில்லாமல் கவுதி கிளர்ச்சியாளர்களை நாங்கள் தடுக்கிறோம், இஸ்ரேலை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடத்தான் கவுதி கிளர்ச்சியாளர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் இப்போது கடைசியாக செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆகவே கவுதி கிளர்ச்சியாளர்கள் இப்படி செங்கடல் வழியாக போகிற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்த வச்சதே இந்த அமெரிக்கா தான். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவானது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக 10 நாடுகளை உள்ளடக்கிய ஆபரேஷன் ப்ரோஸ்பெரிட்டி கார்டியன் என்ற ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். இதில் இணைவதற்கான அழைப்பை பல நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் எகிப்து, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட், சீனா போன்ற நாடுகளுக்கும் இந்த அழைப்பை அமெரிக்காவானது கொடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த 4 நாடுகளுமே அந்த அழைப்பை புறக்கணித்திருக்கிறார்கள். இதில் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட் ஆனது இந்த அழைப்பை புறக்கணித்ததுக்கு
கவுதி கிளர்ச்சியாளர்கள் கொடுத்த எச்சரிக்கையும் ஒரு காரணமாக இருக்கு. அப்படி கவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ன எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள் என்று பார்த்தோமே என்றால், இப்படி சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட் ஆனது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோடு இணைந்து ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால், சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்டில் இருக்கின்ற கச்சா எண்ணெய் கிணறுகள் மற்றும் எரிவாயு கிணறுகள் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு அதனை முழுமையாக அளிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு நாடுகளோட கப்பல்களையும் முழுமையாக அளிப்போம் என்று எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள். இப்படி இந்த எச்சரிக்கையால் தான் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட் ஆனது இந்த அமைப்பில் போய் இணையல. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்டும் ஏமனுக்கு எதிராக இந்த அமைப்பில் போய் இணைந்து கொண்டார்கள் என்றால் மொத்த அரபுலக நாடுகளுமே இந்த இரண்டு நாடுகளுக்கு எதிராக திசை திரும்பி விடுவார்கள். ஏனென்றால் இப்போது கவுதி கிளர்ச்சியாளர்கள் காசா பகுதியில் நடக்கின்ற தாக்குதலை, அதாவது காசா பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலை நிறுத்தணும் என்றதுக்காண்டி தான் செங்கடல் வழியாக போகின்ற இஸ்ரேலோட கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இப்போது கவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணித்தான் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட் ஆனது கவுதி கிளர்ச்சியாளர்களை அடுக்குகின்ற ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியனில் போய் இணைந்து கொண்டார்கள் என்றால் மொத்த அரபுலக நாடுகளுமே இந்த இரண்டு நாடுகளுக்கு எதிராக திசை திரும்பி விடுவார்கள். ஆகவே இப்படியான காரணங்களால் தான் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்டும் அமெரிக்காவோட அழைப்பை நிராகரித்து இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில தான் இந்த ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் என்ற அமைப்பில் இருந்து பிரான்ஸ் ஆனது வெளியேறுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகின்றது. இதனால் அமெரிக்கா மேலும் 20 நாடுகளுக்கு இந்த ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் என்ற அமைப்பில் இணைவதற்கான அழைப்பை கொடுத்திருக்காங்க என்ற ஒரு செய்தியானது வெளியே வந்திருக்கு. இப்படி அமெரிக்காவோட இந்த நடவடிக்கைக்கு கவுதி கிளர்ச்சியாளர்கள் எப்படி பதில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவானது ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு அதனை மூழ்கடிப்போம் என்றும், அது மட்டும் இல்லாமல் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான தாக்குதல் அமெரிக்கா மேற்கொண்டால் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது நாங்கள் குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டு அந்த இராணுவ தளங்களை முற்றாக அளிப்போம் என்று கவுதி கிளர்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு கவுதி கிளர்ச்சியாளர்கள் நிறுத்தினார்களா என்று கேட்டால் கிடையாது. புதிதாக தங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு ஆட்சேப நடவடிக்கையில் ஈடுபட்டு அந்த இராணுவ வீரர்களுக்கு கவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் இருந்து அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வதற்கும் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. இதுவரையும் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கு என்பதை பார்த்திருக்கோம். இனி அடுத்து என்ன நடக்கப் போகுது என்பதை பார்க்கலாம். அமெரிக்கா இந்த ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் என்பதை பயன்படுத்தி ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்களா என்று பார்த்தோம் என்றால் அதுக்கான வாய்ப்பானது ரொம்பவே குறைவாக இருக்கு. அமெரிக்கா ஏமன் மீது தாக்குதலை மேற்கொண்டு ஏமனுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள் என்றால் செங்கடலானது வார்சோனாக மாறும். அப்படி செங்கடல் வார்சோனாக மாறிச்சது என்றால் அந்த வழியாக எந்த ஒரு கப்பலாலையும் போக முடியாமல் போகும். இது ஐரோப்பிய ஒன்றியத்தோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் போது அது உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அமெரிக்கா ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால், அதாவது கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரை அமெரிக்காவானது ஆரம்பித்தார்கள் என்றால் அது அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே அமெரிக்காவானது கவுதி கிளர்ச்சியாளர்களோட 2000 அமெரிக்க டாலர்ஸ் பொறுமதியான ட்ரோனை சுட்டு வீழ்த்துவதற்காண்டி 2.1 மில்லியன் பொறுமதியான SM-2 மிசைல்களை பயன்படுத்தி இருந்தார்கள். இதனால் அமெரிக்காவுக்கு நிறைய செலவுகள் ஏற்படுது என்று அமெரிக்காவோட அதிகாரிகள் கவலை அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் பார்த்திருந்தோம். ஆகவே ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தவே அமெரிக்காவுக்கு இப்படியான செலவுகள் ஏற்படுது என்றால் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான போரை அமெரிக்கா ஆரம்பித்தார்கள் என்றால் அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்புகளானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இப்படி ஒரு நேரடியான மோதலில் ஈடுபடணும் என்றுதான் நிறைய நாடுகள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நிறைய நாடுகள் தங்களுடைய எதிரி நாடுகளுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சீனாவானது தைவானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்கள், வடகொரியாவானது சவுத் கொரியாவுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்கள். இப்படி நிறைய நாடுகள் தங்களுடைய எதிரி நாடுகளுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்கள். இப்படி இந்த உலகத்தில் நிறைய போர்களானது வரும்போது இந்த உலகத்தினுடைய நாட்டாமை என்ற அமெரிக்காவினுடைய பதவியானது அமெரிக்காட்டை இணைந்து பறிபோகும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக ஈரானானது களமிறங்குவார்கள். அப்படி ஈரானானது களமிறங்கும் போது ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவானது களமிறங்குவார்கள். இதனால் இது 3வது உலக போராக மாறும். இதனால தான் நான் சொல்கிறேன், அமெரிக்கா ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்ய மாட்டார்கள். அப்படி ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்வதற்கான வாய்ப்பானது ரொம்பவே குறைவானதாக இருக்கு. அதனையும் தாண்டி அமெரிக்காவானது ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் அனைத்தும் அடுத்த கட்டத்தை நோக்கி
போகும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவோட ஒவ்வொரு நடவடிக்கையும் தான் கவுதி கிளர்ச்சியாளர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வச்சிருக்கு. அதே மாதிரி தான் அமெரிக்கா அடுத்த என்ன நடவடிக்கையில் ஈடுபட போறார்கள் என்பதை வச்சுத்தான் கவுதி கிளர்ச்சியாளர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போவார்களா இல்லையா என்பது தெரிய வரும். கவுதி கிளர்ச்சியாளர்கள் தனியாளாக நின்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் கப்பல் தாக்குதல், அமெரிக்காவோட நடவடிக்கை, இதனை பற்றி இப்ப வரையும் வந்த செய்திகளை ஒன்றாக ஒரு கோர்வையாக மாற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எப்படி இருக்கு என்பதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை முடிக்க முன்னம் அனைவரிட்டையும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.